ஹலோ ஹலோ அண்ணே, மணி அண்ணே. சொல்லுமா தங்கச்சி. நாங்கெல்லாம் சேர்ந்து காட்டு காவலுக்கு போலான்னு இருக்கோம். சரி, நீங்களா வரீங்களா? காட்டுக்கா? ஆமாண்ணே. காவலுக்கா? ஆமாண்ணே. கண்டிப்பா வந்துட்டா போச்சு. போயிடுவோமா? போலாம் எல்லாவே. இத்தனை நாள் எங்க இருந்த வப்புறானே எங்க இருக்கியா? எங்க இருந்தீங்க? எங்க நிலைய விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நெசந்தான் ஓ முகந்தான் தேனங்கண்ணில் தெரிகிற கையில தொட்டா கரைஞ்சு போகிற மாமா அந்த நொடியில் நெஞ்சம் ஒன்ன நினைச்சு உறைஞ்சு போகிற ஆமா இத்தனை நலங்கிருந்த எங்க நிலைய விழுந்த இத்தனை நலங்கிருந்த எங்க நிலைய விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நெசந்தான் ஓ முகந்தான் தேனங்கண்ணில் தெரிகிற கையில தொட்டா கரைஞ்சு போகிற மாமா அந்த நொடியில் நெஞ்சம் ஒன்ன நினைச்சு உறைஞ்சு போகிற ஆமா கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே கட்டி ஒன்னால போறேன் நானே உண்மைதானே உன் சின்ன இடையில அண்ணனடையத்தை கண்டு ரசிக்கிறேன் மானே அதை தொட்டு ருசிக்கணும் நானே கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே சூதுவாது தெரியாம வளர்ந்த பைய புள்ள மாட்டிக்கிட்டே நானும் உன் கண்ண துளிக்குள்ள சூதுவாது தெரியாம வளர்ந்த பைய புள்ள மாட்டிக்கிட்டே நானும் உன் கண்ண துளிக்குள்ள நீயும் வந்த நேரம் அதே வாழ்க்கையில புயலே வந்தாலும் அது பனி துளி போல ஆளும் ஒரு பொண்ணுதான் ஆண்டவன் எழுதி வச்சா அது போலதான் என்னவோ இருக்கலாம் புள்ள எனக்கு ஒரு காவலனா உன்னைத்தான் அனுப்பி வச்சான் பூர்வ ஜென்மத்தில் நான் செஞ்ச தவம் புள்ள ஏறதியே பூங்கொடியே உன்னால போறேன் நானடி இரு மனசு ஒரு மனசா ஒத்துமையாயிருச்சு இரு மனசு ஒரு மனசா ஒத்துமையாயிருச்சு இன்பம் துன்பம் எது வந்தாலும் சமமா அது சுகமா நாம விட்டு கொடுத்து ஒட்டி உணர்ந்து வாழுவோமே நலமா அதை கொஞ்சம் புரிஞ்சு நெஞ்சம் உணர்ந்து பாடுவோமே இதமா கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே அதனால அந்த இடத்துக்கு நான் மட்டும் வந்தா நல்லாவா இருக்கும்? வேற இன்னொருத்தி வருவா பாருங்க மணி அண்ணே. ஐயா உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். எனக்கா? உங்களுக்கே தான் ஆ சத்தியமா சரி. நல்லா அழகா ஆ பார்க்குறவங்க கண்ணை கவர்ற மாதிரி. ஆ ஆ அவளை பார்த்தீங்க ஆ. இங்கனே மயங்கி விழுந்துருவீங்க. ஆத்தோட ஏறு முடிச்சு
புது பாட்டா? நல்ல வேலை இந்த பாட்டு யாராவது படிச்சிருக்காங்களா? அது கிடையாதா? என்ன வேணாலும் பாட போல இருக்கே. கூட்டமெல்லாம் போயிருச்சு, சேருதாங்க இருக்குதாங்க, குத்த வச்சு பார்க்கணுமே கண்ணம்மா, காலையில குனிய வச்சு குத்தணுமே. என்ன வாயில வர்றத பாட்டா சொல்லணும்? நானே 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 ரெண்டு போண்டா 10 ரூபாய் பொன்னம்மா, ரெண்டு போண்டா. பாவம் வெங்க பொண்டாட்டி உள்ளே காப்பாத்த இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன அடி அடிக்கிறாங்க. ஆலமடியில் 2 போண்டாக்குன்னு அதுக்கு டுண்டு 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 வெங்க தானே எழுத்து பாரு. கோயிலா என்னங்க? நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? எங்க போறோம்? லைட் ஆஃப் பண்ணா போகலாம். எங்க லைட் ஆஃப் பண்ண எங்கேயோ ஒன்றும் வெளியே இருக்க போவீங்க. இது வேற எங்கேயோ அப்படின்னு சொல்லாதீங்க. சரி, நம்ம காட்டுக்கு காவலுக்கு போறோம். அது இருக்கட்டும். ம், நீ எனக்கு வேணாம். ஏன் வேணாம் வேணாம், நீ நான் உன்னையோட இருந்து நான் வாழ மாட்டேன். ஏன் வாழப்பட்ட? நான் உன்னைய வேணாம் சொல்லிட்டு என்னை வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பா கோயிலா உனக்கு ஒத்து வர மாட்டாடா? அப்படித்தான் சொல்றாங்க. உனக்கு ரம்யா இருக்கா? உன்னை ரம்யா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா அப்பா பொண்ணு வார்த்து வச்சிருக்காங்க. நீ அழுதாலும் வச்சான் சார், நீ வேணாம் முழிக்காத. மணி அண்ணே, இந்த கதையெல்லாம் கேட்க மாட்டியா? நானே சொல்லனா கிறக விட்டு தொலைஞ்சுன்னு இரு. ஆமா நெசமாவானே? ஆமாங்க. என்னதாலும் கல்லானாலும் கடுக்கு புள்ளானாலும் நீ எனக்கு வேணாம். நான் வேணான்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க தங்கச்சிக்கு ரோசம் கேட்க மாட்டீங்களா? அவன் யோசனை நீ பார்க்குறேன், வேணாம் வேணா நம்ம கைப்பற்றிடுவோமான்னு. அதுதான் என்ன டைலாக் பேசும், சுடுதண்ணி அது என் தங்கச்சிடாது. சொல்லுனே, எனக்கு என்னென்ன குறைச்ச? எனக்கு மண்டையில குறைச்சலா, இல்ல என் கொண்டையில குறைச்சலா, இல்ல இந்த தொண்டையில குறைச்சலா? பேசணும் அடுத்த டைலாக் பேசக்கூடாது. இல்ல அழகுல குறைச்சலா, என் முட்டு? நீ இருக்கிறது என் ரம்யா வரா. முகரைய பாரு, ரம்யா வர்றாங்கன்னு சொல்ல இல்லையே, நல்ல இஞ்சி தின்ன குறங்காட்டம். சரி, அப்படி சொல்லாத. என்ன உன் முகரக்கட்டைக்கு 2 பொண்டாட்டி வேற கேக்குது எனக்கு? அப்புறம் நான் எதா இருந்தாலும் செய்யறோம் செய்யல, பக்கத்துல பொம்பளை இருந்தா போதும். ஏய் புட்ட மாதிரி பேரா நீ? லேடிஸ் இருக்கானே, எனக்கு சோறு இருக்கா இல்லையா? வர சொல்லாத அழகிய நானும் தான் பாக்குறேன். அண்ணா என்ன ஆனா? அவளை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. டேய், என்னைய பொண்டாட்டிக்கிற பார்த்தது இல்லைங்கிற? பொண்டாட்டி இல்ல, கல்யாணம் பண்ண போறேன். யாரு? உங்க ஆத்தா அப்பன் சொன்னது. எங்க அம்மா அப்பா பார்த்து வச்சிருக்காங்க. உங்க அம்மா அப்பா ரம்யா வந்தவனா அப்படியே அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொஞ்சம் செய். அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. வர சொல்லுங்க, பாக்குறேன். இந்த ஆளை ரஞ்சிதா வரா. ரம்யா, யாருப்பா? இதுதான் இந்த அழகியா? என்னது? நீங்க ரம்யாவோட அப்பத்தாவா இல்ல அம்மாச்சியா? நான் தான் அந்த ரம்யா. என்ன? நீங்க தான் அண்ணே, கொஞ்சம் வாய்ஸ் எக்கோ. என்ன நீங்க தான் அந்த ரம்யாவா? நீங்க தானா? கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவளமல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சம், கொடியிலே மல்லிகைப்பூ
ஆளை மண்டை பாரு, கொடி இல்ல குமார் இல்லன்னு. ஏமா அவளுக்கு இந்த என்னமா அழகு இந்த முகரை பார்த்து அந்த பாட்டு பாடுன. நல்ல நல்ல வெயில்ல ஓட்ட காரு. ஏய் போய் சத்த. சீ அவளை தொட்டுறது என்ன தொடாத முதல்ல. அப்படி பேசாத. ஐயோ வாயை பாரு கரு. சீ நீ எனக்கு வேணாம். ஏய் நீ என்னடா சொல்றது? எனக்கு நீ வேணாம். அவளோட நீ போயிட்ட. நீ எனக்கு வேணவே வேணாம். நீ வேணாம், நீ போடா, எனக்கு வேணாம். அந்த முகரை பார்த்துட்டு வந்துட்டு என்ன வேற பாக்குறங்கற? அத்தான் நீங்க அத்தா அதோட செத்தாண்டி. அத்தோட செத்துறாண்டி. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு மேரேஜ்ல இஷ்டம் இல்லைங்க. ரம்யா அப்படி சொல்ல, உன்னை நம்பிதான் என் சொந்த வந்தமே வேணாம், தயவு செய்து கோயிலெல்லாம் வேணாம், நீங்க வந்துட்டு ஏன் இஷ்டம் இல்லை? தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன் நான் படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். நீ படிக்கணும்னா நான் படிக்க வைக்கிறேன். அப்படி என்ன படிக்கிற? எம்டிஎஸ். என்னது? என்ன படிக்கிற? எம்டிஎஸ். எம்டிஎஸ் தான் மினி பஸ் பேர் மாதிரில தெரியுது. மினி பஸ் இல்ல, புதுக்கோட்டையில இருந்து மதுரை போற பஸ். எம்டிஎஸ்ஸா? சத்தியமா உங்க மேல எனக்கு விருப்பம் இல்லைங்க. அப்படி சொல்லாத. செத்து போடா ரம்யா. என்னை ஒரு பையன் விரும்புறானா? அப்ப வேணாம் ரம்யா, நான் இருக்கேன். என்னை விட்டுட்டு தெருவில் விட்டு போயிடாத. உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு பயமா இருக்கு மச்சான். ஏன்? நான் ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி வேக வைக்கணும். உன்னை கட்டிக்கிட்டேன். அடியே ரம்யா, நான் சோறு திங்கிற, நீ பெருசா நினைக்காத. நான் சோறாக்கி தவிச்சு போயிடுவேன். சரி அது வாசி மன்னிச்சிருங்க மச்சான். அப்படி மட்டும் மன்னிச்சிருங்க. உங்களை கட்டிக்கிற மாட்டேன் மட்டும் அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத ரம்யா. என் வாழ்க்கையே நின்றேன். வாழ்க்கையே நீதென்ற ஆனா ஓட்ட உலக்க இருக்கா என்னான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உலக்க இல்லைன்னாலும் பரவாயில்ல, பக்கத்தில் வாங்கியாவது வச்சுக்கிடுவோம். அப்பா காட்டு காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. யாரு இப்பத்தே முழிச்சிருக்கியா? ஒட்ட புடிச்சு அறுத்து புரிய அறுத்து. என்ன தருப்பு? தங்கச்சியா? யாரு தங்கச்சி? ஒண்ணுத ஒட்ட புடிச்சு நறுக்கி புடிய பாத்துக்க. யாரு தங்கச்சி? யாரு தங்கச்சி? அதுலயே மிதிப்பேன். ஏன் நத்து அங்க இருந்து வந்துட்டா இவன் ஏன் அழகுல எதுல அங்க இருந்து வந்துட்ட என்னை பாரு எம்முட்டி இதே பாருங்க. அங்க இருந்து வந்து அத்தும்லாம பத்தும்லாம. ஏய் அது இல்லாம நடந்துக்கிட்டு ஏய் ஓய் மரியாதை பேசு. மான கட்டு பாரு உனக்கு. யாரு? ஏய் என்னடி என்னடி தென்பாண்டி ஜீமையில் தேனோடு வீதியில். இப்படி பாட்டு படி தாண்டா இருந்த 150 ஆளும் போயிடுச்சு. இப்போ 30 ஆள் தான் இருக்கு. அதுவும் கொஞ்சம் நாடாத்தை நிப்பாட்டுற மாதிரி. இல்ல தென்பாண்டி சீமையில என்னவே நடந்துச்சு. எல்லாம் இந்த அவசாரி பேரை சொல்லணும். எல்லாம் இந்த அவசாரி பேரை சொல்லணும். ரம்யா, என்னை மட்டும் அவசாரி பையன் சொல்ல. நல்ல பொதிமாடாட்டம் இருந்துகிட்டு அவசரமா பையனை சொல்லணும்னே. அப்படியா? ஒரே சாய குத்துது சுருக்கு. ஆமா மச்சான், நம்ம எங்க போறோம்? நம்ம காட்டுக்கு போறோம். காட்டு கொல்ல. ஏய் காடு காடா பொரிய காட்டு கொல்லங்கிற வேகமா கூப்பிட்டா வர முடியும். சம்பிள்ளையானாலும்
காலை பாரு கொல்லிக்கட்ட மாதிரி. உங்க அத்தாச்சுமா அவ என் காலளவுக்கு வருவாளா? அவ என்னது அவ எங்கம்மா இங்க வாமா மூச்சியை கட்டுமா. ஐயே அவ என்ன போமா தள்ளுமா. அண்ணே இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம். இந்த பிள்ளை அழகாவே இல்லை. அப்ப ஏன் மூஞ்சில முழிக்க வேணாம் சொல்லிட்டானே இவளை புடிச்சிருக்கேன். அண்ணா இந்த அழகு தேவதையை எங்கேன்னா பிடிச்ச தேவோட்ட சந்தையில இந்தாப்புல பேசாதன்னு சொல்லியிருக்கேன். போயிரு. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அண்ணா இந்த பிள்ளை நீ கட்டவே கூடாது. ஏய் இது மாதிரி ஒரு ஒரு அழகு எங்க போனாலும் உனக்கு கிடைக்காது. இருந்து வாழ வேணா நொப்ப வீட்டுக்கு போயிரு. ஏன் உங்க குடும்பமே எனக்கு வேணாம். போகல ரசன கட்ட குடும்பம். மச்சா. குடும்பத்துல ஈயத்த காட்சி ஊத்துங்க. போய் 5 ரூபாய்க்கு சூட வாங்கிட்டு வா. ஏன் கொளுத்திக்க போறியா? இவங்க கண்ணு வச்சுட்டாங்க என் அழகு. கண்ணு வச்சு விட்டாலும் 5 ரூபாய்க்கு சூடத்தை வாங்கி கொடுத்து அண்ணி அண்ணி உண்மையுமே ரொம்ப அச்சோ கூச்சப்படுறாங்கண்ணா. வெக்கப்படாதடி. தொட்டாலே உன் ஆத்துனா வெக்கப்படுற ரம்யா உங்க ஒத்தரோசா என்ன பேரு? ரம்யா 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 அம்மியான்ட்டு இங்கே வாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன். உங்களுடைய மண்டை அழகு, உங்களுடைய கொண்டை அழகு, உங்களுடைய பூ அழகு அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்கள் தொட்ட அழகு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்தியமாக நீங்கள் தான் எனக்கு அண்ணியாக வரணும். வேறு யாரும் வரப்படாது. நானும் அதை தானே நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த பிள்ளை பிடிக்கல உனக்கு? வேணாம். ஏன்டி இத்தனை தெய்வத்தை வென்ற? எங்க குடும்பத்துக்கு வரலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா. கொடுத்து வச்சனால தானே வந்திருக்கேன் இங்க. நீங்க என்ன தெரியுமா? இந்த அண்ணனை கட்டிக்கிறேன் கொடுத்து வச்சிருக்கணும்னு மனசாட்சி துட்டு சொல்லுது. அதுல இந்த அண்ணி அழகா இருக்குது. என்ன அழகு இந்த மரணம். அந்த கண்ணழகே கண்ணழகு அவ கோடி. போறாம பண்றா. இப்படி ரம்யா பார்த்து சத்தியமா இந்த பிள்ளை போறாம வேணாம். பண்றா. பொறாம இப்படி பரக்கூடாதுப்பா. சீச்சி கர்ம கர்மம். ஏய் கல்யாணம் பண்ண விட்டு அழுகாடி. பாரு நீ விரட்டி விட்டுனே. வீட்டை விட்டு விரட்டி விடு. ஜீவாம்சம் என்ன ஜீவாம்சம் ரம்யா கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க அண்ணே நீ விரும்பினது இந்த பிள்ளைய ஆமா கட்டிக்கிட்டதா. இங்க மாசமா இருக்காங்களா? ஆமாடா. எத்தனை மாசம்? 3.75. அது மாசமா இருக்கா? நீ இருக்கியாடா? அவ மாசமாக வந்து பத்து கடைசியில் என்னைய மாசம் ஆக்கி விட்டா. சரி கொஞ்சம் கூட பொறுப்பு உண்டா? என்னடா உங்களுக்கெல்லாம் பொறுப்பு உண்டா? அண்ணன் பொறுப்பு இல்லாம இருக்கேன். பொறுப்பு இல்ல. உனக்கு 1க்கு 2 பொம்பளை கிடைச்சதும் வந்த வேலையவே நீ மறந்துட்ட. அம்மா அப்படி சொல்லாத. டேய் பொறுப்பு உண்டா கிட்ட சேர்த்து பேசல நாடு. அண்ணா தம்பி நமது தந்தையார் சொல்லியிருக்கிறார். நமது குலவழக்கப்படி ஆண்கள் உழுது பயிடுவதும் பருவமடைந்த பெண்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது குலவழக்கமா? தங்கச்சி வீட்டுக்கு ஒரு கன்னி பெண்கள் காவலுக்கு செல்லும் பொழுது அப்பா சொன்னது போல ஏன் இன்னும் வள்ளிப்புல காவலுக்கு போகவில்லை என்று சொல்லி காட்டுக்கு போ. நாட்டு மக்கள் எல்லோரும் குறை கூறியிருக்கிறார்கள். அண்ணா மக்களுடைய குறையை நம்ம காட்டுக்கு போகணும் தங்கச்சி. மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டியது மன்னனுடைய கடமை அல்லவா? ஆமாடா. நமது தந்தையார் நீ இல்லா வாழ்க்கை இல்லை. நீ நல்லா இருப்ப மணி. நீ ஸ்லோகத்துல இருப்ப போல இருக்கு. எப்படா சந்து கிடைக்குதோ அப்படா சிந்து பாடிடுற. இங்க பாருங்க இதெல்லாம் நடிப்புங்க, சும்மா கிடையாது தெரியுமா? அரவே அண்ணா தங்கை நமது தந்தையார் காடிற்கு செல்ல சொன்னாரே. தந்தையார் நமக்கு இவர்கள் எல்லாம் துணைக்கு வருகிறார்களா? காடு என்றாலே கொடிய கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடமாச்சு. இந்த இடத்திற்கெல்லாம் சென்று நான்லாம் காட்டுக்கு வரல. ஏன் அங்க பார்த்து உங்களை பார்த்து பயப்படுறதுக்கா? நல்லா இருக்கும். என்னென்ன மிருகம் இருக்கும்? நானே திங்கம் கரடி புளுத்திருச்சு. சந்தோஷம் தான். சரி அண்ணா இப்படி பேசுற சந்தோஷம் இருக்கு. ஆமா. அச்சச்சோ அடடா என்னாச்சு? தம்பி மணி. ஆஹா இதுதான் தந்தையார் சொன்ன நந்தவனமா? ஆமாடா. வண்ணவண்ண மலர்கள் பூத்த பூத்த குலுங்குகின்றனவே. பூர்த்து பூர்த்து குளுந்துக்கு. இங்க வாங்கம்மா. அதனால இந்த இடத்துக்கு வந்தமே ரொம்ப சந்தோஷம். சரி. நாங்களாம் கூட்ட கூட்டமா வருது. இதை வேற விரட்டணும். என்ன நீங்க என் பக்கத்துல வர்றீங்க? இருந்தாலும் உங்க நாத்துனா இல்ல. நாத்தனா பக்கத்துல தான் வரணுமா? நாத்தனாலே எதிரி தானே. இல்ல இல்ல நீங்க அவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம். அழுகாதீங்க. அதான் நாத்துனா நீங்க ஒற்றுமையா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். இல்ல நான் சோத்துல தங்கச்சி நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு நாத்துனா அவ ஒட்டுறாளா? நான் ஒரு தங்கச்சி ஒத்த புள்ள இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற என்ன வச்சடா எரும மாடு மாடா நீ ஏன் கால போற? நான் இருக்கேன். நாங்க இன்னொரு ஒத்துமையா இருந்துக்குறோம். சேர்ந்துக்கிட்டீங்களா? இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்கமா. உண்மையுமே சார் ரொம்ப அழகா இருக்கு அவங்களோட சேர்ந்ததுனால. இல்லனா உன்னை அழகுனே சொல்ல முடியாது. அந்த சந்தோஷத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. பூரிப்பு. சரி இருக்கட்டும். அதனால கொஞ்ச நேரம் ஆடிப்படலாம்மா. ஏ தன்னே நானே தானே நானே அம்மா தன்னே நன்னே நானே நன்னே நானே 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 ஏ தன்னே நானே தானே நானே அம்மா தன்னே நன்னே நானே நானே அம்மா தன்னே நானே
வர்ணிச்சுக்கிறதுக்கு ஒரு கேடா ஆமா மேலே போட சொல்லு. மேல போடுமா ஏன்டி மேல போடுறி மொத்தமாக தொங்கிரு அப்படியே. ஏய் தோல்ல போடுறி. நான் இதுக்கா வந்திருக்கேன். ஆள் மாறாப்ப என்ன எங்கே போடுவாங்க? பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? என்னோ பச்சையா தெரியுது நாத்தனாவுக்கு உள்ள. பெண்ணுன்னா முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் தெரியுமா? இவ்வளோ என்ன செய்யுது? பெண்கள் முதல்ல அடக்கடக்கமா இருக்கணும். அடக்கமான பெண்களை எங்க பார்க்கலாம்? உங்க அத்தாச்சி அப்படி அவன் பேசாம டீசெண்டா பேசுமா. சரி சரி தெரியலண்ணே. அடக்கமான பெண்களை எங்கே பார்க்கலாம் நாத்தனார்? அடக்கமான பெண்களை ஆத்துக்குள்ளதான் பார்க்க முடியும். ஏன்? அங்கதான் அடக்கம் பண்ணிருப்பாங்க. அடி பாவி சுடுகாட்டில் இருக்கிறவங்களா? ஏன்டி நான் அதே அடி கேட்டேன். சரி அண்ணா பறவைகள் கூட்ட கூட்டமாக வருகிறது. ஐயோ தலையில ஏறி உட்கார போதுடா. சேர் பறவையா வருதுமா. ஆளோலோ ஆளோலோ ஆளோலம் சோ